கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு என்கிற ஒரு பதம் வருகிறது. ஒரு காலத்தில் ஏரோது ராஜா உயிரோடு இருக்கிற வரைக்கும் யோசேப்பு பயந்து இருக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது. காரணம், பிறந்த 2 வயதிற்கு கீழ்ப்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்கிற ஒரு சட்டம் அந்த நாட்களிலே இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த காரியங்கள் எங்கே வெளியே தெரிந்து விடுமோ, அந்த அரசாங்கத்தால் தன்னுடைய குழந்தை எங்கே கொல்லப்பட்டு விடுமோ என்கிற பயத்தோடு அவர் வாழ்ந்து வந்தார். வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஏரோது இறந்த பின்பு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதற்கு பிற்பாடு ஏரோது இறந்த பின்பு அதுக்கு உள்ள காலங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் அவரை வழிநடத்தினார். என கண்பானவர்களே, அந்த நாட்களிலேயே யோசேப்பினிடத்திலே காணப்பட்ட மிக அருமையான ஒரு எண்ணம் என்ன? தூதன் என்ன சொல்லுகிறாரோ, எங்கே போக சொல்லுகிறாரோ, எங்கே இருக்க சொல்லுகிறாரோ அவர் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. காரணம், அந்த நாட்களிலே எழுதப்பட்ட வேத வசனங்கள் கிடையாது. தூதனின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். பின்னால் வர வர தரிசனங்களின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார், அல்லது தீர்க்கர்களின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். அவருடைய ஞான திருஷ்டிக்காரர்களின் மூலமாகவும் ஆண்டவர் பேசி எச்சரிப்பை கொடுப்பார், வழிநடத்துவார். இப்போ சொப்பனத்தின் மூலமாய் நடத்தப்பட்ட ஒரு காலம். இந்த காலத்தில் அவர் சொன்னபடி, நீ எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணுமே, ஒரு சொப்பனத்தினை பார்த்தேன், இது உண்மையா பொய்யா, ஒன்றும் கிடையாது. ஆண்டோடைய வார்த்தை தூதனின் மூலமாய் சொப்பனத்தின் மூலமாய் உரைக்கப்பட்டதை அப்படியே கேட்டு ஆண்டவர் அவருடைய வழிநடத்துதலை இந்த யோசேப்பு புரிந்து கொண்டு தெளிவாய் சென்றார். எதிர்மறையான கேள்விகள் அல்ல. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். எதிர்மறையான கேள்விகள் இல்லாதபடி வசனம் சொல்லக்கூடிய பாதைகளிலே நாம் தெளிவாக செல்ல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஆண்டவரே நம்மை வழிநடத்துவார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய முக்கியமான தன்மை. அவரால் வழிநடத்த வேண்டுமென்றால் அவருடைய ஆலோசனைகள் எப்படி நமக்கு வருகிறதோ அதற்கு ஏற்றால் போல் நம்மை காத்துக்கொள்ளணும். நல்ல ஆண்டவரே, அன்னைக்கு வசன வழிநடத்தினரே யோசேப்பை, அதற்கு அவர் கீழ்ப்படிந்ததைப் போல வசனம் சொல்லக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடங்குவதற்கும் நடப்பதற்கும் தேவையான பலனை தந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.